எவ்வளோ பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள். இதுனா நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. மாற்று அரசியல்னாங்க நல்ல மாற்றம் இது. இல்லை, அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில. சாதாரண மக்கள், அவரு சாதாரணமாக இருந்து வந்தவர் தான். இதனால பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்கள். இப்போ அங்கேயே இறக்கி விட்றாங்க, கை குழந்தை வச்சு நாங்கள் நடந்து வரோம். இதெல்லாம் தேவைங்களா சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்தே வரோம் பொதுமக்கள். எவ்வளோ பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள். இதுனா நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. தமிழகத்தினோட நல்ல எழுச்சி இவங்க தான். இவங்க சிஎம் வந்த சரி சார், 3 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணிட வேண்டியதானே. 3 மணிக்கு 3 to 7 அவர் வராரு, பேசுகிறாரு. அவரோட பாதுகாப்புக்கு எல்லாமே செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு இப்போலேருந்து காலையில் 9 மணியில் இருந்தா 9 மணிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது வரைக்குமா. இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ இருக்கார், இந்து சமயத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் இதுக்கு ஏதாச்சும் பேசுகிறாரா? எம்எல்ஏ ஆஃபீஸே பூட்டி கிடக்குது சார். இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? என்ன சார், ஆட்டோவில் நாங்கள் என்ன பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் எப்படி ஆட்டோவில் போயிட்டு 100 ரூபா 150 ரூபான்னு கேட்பாங்க. அதில் எப்படி சார் ஏறி போக முடியும் சொல்லுங்கள் சார். நாங்களே 13 ரூபா 10 ரூபா சில்லறையை வச்சுட்டு வண்டியில் பஸ்ஸில் வரோம். அந்த பஸ்ஸை நீங்கள் சுற்றி விட்டுட்டு அமுச்சு விட்றீங்க. நாங்கள் எப்படி இதில் வர முடியும்? ஆட்டோ கொடுத்து 150 ரூபா 200 ரூபா கொடுத்து நாங்கள் வர முடியுமா? பாருங்க அப்படியே நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நடக்கவே முடியல. இதெல்லாம் வந்து தமிழகத்தின் எதிர்காலம் நாரகொலியாக நாசமாக போயிருச்சு. அவ்வளோதான். இதுதான் நான் சொல்கிற எதிர்காலம். தமிழகத்தின் எதிர்காலம் வந்து நாசமாக போயிருச்சு. அவ்வளோதான். மாற்று அரசியல்னாங்க நல்ல மாற்றம் இது. நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ங்க. இப்போ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, திருச்சி வரோம். இப்போ அங்கேயே இறக்கி விட்றாங்க, கை குழந்தை வச்சு நாங்கள் நடந்து வரோம். இதெல்லாம் தேவைங்களா சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இல்லை, அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில. சாதாரண மக்கள், அவரு சாதாரணமாக இருந்து வந்தவர் தான். இதனால பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்கள். பொதுமக்கள் இடையூறு தேவையில்ல. அவரும் விஜய் சிஎம்னாலும் மனுஷன் தான், பிஎம்னாலும் எல்லாம் மனுஷன் தான். அப்படிங்கெல்லாம் அவங்க வரத்துக்கு ஏன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பண்ணுங்கள். இதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எத்தனை மணிக்கு வருவார்னு இன்னும் தெரியாது. அது எதுக்கு பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்கள். எவ்வளோ சிரமம். ஹேண்டிகேப்ட் இருக்காங்க, கை குழந்தை வச்சுட்டு வராங்க. எல்லாத்துக்கும் சிரமம் தானே. பார்த்திங்கன்னா காலத்தை பொறுத்தவரை எப்போவுமே பிளாக் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரதமரே வந்தாலும் சரி பிளாக் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இது